ஓ வணக்கம், நான் உங்கள் ஷிப்பு ஜாக்கி வர்மத் தமிழன். நான் நிறைய வீடியோ போட்டிருந்தேன், லெக் ஓப்பனுடைய சீக்ரெட் 1 by 1 சொல்றேன் அப்படின்னு. இன்னைக்கு அதனுடைய நெக்ஸ்ட் லெவல், அதாவது லெக் ஓப்பனுடைய முதல் படி செட்டப். அதாவது உட்காந்து இந்த பக்கம் இருந்து மடிச்சு அந்த பக்கம் ஏஞ்சிடுறது, அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் உட்காருது, சிட் அப் அப்படின்ற ஒரு டெக்னிக். அதை 3 விதமா செய்யணும்: ஜூனியர், சீனியர், சூப்பர் சீனியர். இந்த 3 லெவல் முடிச்சாதான் உங்களுக்கு லெக் ஓப்பன் நல்லா வரும். ஓகேங்களா? இப்போ நான் அதை என்ன பண்றேன், 1 by 1 செய்ய போறேன். நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போது லெக் ரொம்ப வலிக்கும். இந்த தைஸ்ல இந்த நரம்பு எல்லாம் ரொம்ப வலிக்கும். அதே மாதிரி நான் சொல்ற மாதிரி நீங்க பண்ணும்போது இந்த விங்ஸ், இந்த ஆர்ம்ஸ் எல்லாமே நல்லா அப்படி விரிஞ்சிடும். உங்களுடைய உடம்பு நல்லா அழகாகும். சரிங்களா? நான்லாம் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா உடம்பு கரெக்டா கண்ட்ரோலா வச்சிருக்கேன். நான் இது வரைக்கும் ஜிம்முக்கெல்லாம் போனதே இல்லை. காரணம், என்னுடைய கிளாஸ்ல நாங்க பண்ற எக்ஸசைஸே எங்களை ரொம்ப இளமையா வச்சிருக்கோம். என்ன ஏஜ் ஆனாலும் இந்த உடல் கட்டு மாறாது. ஜிம்முக்கு போய் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நல்லா மசில்ஸ் எல்லாம் நல்லா ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆகும் போது அது நம்ம ஒரு 6 மாசம் கண்டினியூ பண்ணிட்டு ஒரே ஒரு 6 நாள் நம்ம அதை விடும்போது என்ன ஆகும், மொத்தமே இறங்கிடும். அந்த கட்டிங்லாம் நல்லா ஷேப்பா இருக்கிறது எல்லாமே குறைஞ்சி ஒரு நார்மல் சதை ஆகிடும். சரிங்களா? அதனால நம்ம செய்யறது ரத்தம், புத்தி, சதை, இது எல்லாத்தையுமே நாங்கள் ஒர்க் அவுட் கொடுத்து நம்ம செய்யும் போது நம்மளுடைய உடம்பு என்னைக்குமே ஆரோக்கியமா இருக்கும், நல்லா நோய் நொடியே இல்லாம இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் அந்த செட்டப் 1 by 1 செய்ய போறேன். ஃபாலோ பண்ணுங்க, நீங்களும் செய்யுங்க. ஓகே, வாவ். இப்போ லெக் ஓப்பனுடைய நெக்ஸ்ட் சீக்ரெட் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். 1 by 1 உங்களுக்கு ஒரு வீடியோவை போட்டுன்னு இருக்கேன். ஒரு வீடியோல ஒரு டெக்னிக் கொடுத்துன்னு இருக்கேன். இன்னைக்கு லெக் ஓப்பன் நம்ம எப்படி பண்றோம், நான் பண்றது உங்களுக்கு வீடியோவை போட போறேன், அதை பாருங்க. ஓகேங்களா? ஓகே, முதல்ல சைட் செட்டப் அதை நல்லா பண்ணணும். இங்க பாருங்க, இப்படி நல்லா உட்கார ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இது மாமூலா எல்லாருமே பண்றது. அதாவது இது ஜூனியர் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஜூனியர்ன்றவங்க இப்படி பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஜூனியர் இப்படி பண்ணுவாங்க. முதல்ல ஆரம்பிக்கிறவங்க இப்படி ஆரம்பிப்பாங்க. அடுத்தது சீனியர், அதாவது இந்த கும்புல நல்லா பயிற்சி பண்ணி இந்த மாதிரி நல்லா செட்டப் உட்காந்து எல்லாம் ஏஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஒரு சீனியர் ஆயிடுறாங்க. சீனியர் ஆகணவங்க எப்படி பண்ணணும் அப்படின்றத இந்த இது நெக்ஸ்ட் லெவல். இதை பாருங்க, இப்படி இருக்கும். முதல்ல இந்த லெக்கை கேட்ச் பண்ணும். எந்த காரணத்தை கொண்டு இந்த கையை விடக்கூடாது. ஓகேங்களா? இது ஜூனியர் பார்த்துட்டு இந்த சீனியர் பார்க்குறோம். இது இப்படி இந்த லெக் கேட்ச் பண்ணி இப்படி உட்காரணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எந்த அளவுக்கு உட்காந்துருக்கேன்னு. இப்படி உட்காரணும், ஃபுல்லாக உட்காரணும். 1 2 3 4 5 6 7 8 9. இது சீனியர். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நான் பண்ண போறது சூப்பர் சீனியர். அதாவது ஜூனியர், சீனியர், சூப்பர் சீனியர்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க இந்த பிளாக் பெல்ட் ரேஞ்சில் இருக்கிறவங்க எப்படி உட்காரணும் அதை இப்போ பண்ணி காமிக்கிறேன். இதையும் பாருங்க. ஓகேங்களா? பாருங்க, இருக்கும். இந்த லெக்கை வச்சுட்டோம். இந்த 2 ஹேண்டும் இதை கேட்ச் பண்றோம். கேட்ச் பண்ணி உட்காடுறோம். 1 2 3 4 5. இது சூப்பர் சீனியர். புரியுதுங்களா? 1 by 1 நம்ம பண்ணின்னு வரோம். இந்த சைடு செட்டப். இப்போ ஜூனியர் பாத்தீங்க, சீனியர் பாத்தீங்க, சூப்பர் சீனியர் நம்ம பண்ணியாச்சு. இப்போ அடுத்த லெவலு லெக் ஓப்பன் எப்படி. இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். என்னுடைய லெக் நான் ஓபன் பண்றேன், பாருங்க.